Taste the Daily. நிலவரம். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் 13 வயது சிறுமியிடம் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சிறுவர்கள் உள்ளிட்ட 12 பேர் சிறிதும் பயமின்றி போலீசாருடன் அரட்டையடித்தது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெற்றோருடன் வசித்து வந்த 13 வயது சிறுமியிடம் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டு அவரை கர்ப்பமாக்கிய புகாரில் 7 சிறுவர்கள் மற்றும் கிழக்கு தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார், சஞ்சய், சூர்யா, நிக்சன், சூர்யா உள்ளிட்ட 12 பேர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டனர். சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்படுவதற்கு முன்பு 12 பேரும் துளியும் பயமின்றி உறவினர்களிடமும் போலீசாரிடமும் சிரித்தவாறே அரட்டையடித்தது பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் வன்கொடுமைகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத் தராமல் அலட்சியம் காட்டி வருவதால் இளைஞர்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வாழ்க்கையை சீரழித்துக் கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் 19 வயது கல்லூரி மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட முதியவர் மும்பையில் பிடிபட்டார். கடந்த வருடம் டிசம்பர் மாதம் வீட்டில் தனியாக இருந்த கல்லூரி மாணவியிடம் 58 வயதான நீலகண்டன் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டார். மேலும் அவரிடமிருந்து தப்பித்து பயத்துடன் வெளியேறிய மாணவியிடம் துப்பாக்கியை காட்டி இது குறித்து வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவதாக மிரட்டியுள்ளார். இது தொடர்பான புகாரில் ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை வழக்கு பதிவு செய்யாமல் காலம் கடத்தியது. இதனையடுத்து மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததில் போக்சோ வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டதால் நீலகண்டன் தலைமறைவானார். இந்நிலையில் மும்பையில் தங்கியிருந்த நீலகண்டன் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோரை ஏவல் துறை காப்பாற்ற முயற்சிப்பதால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் சமூக விரோதிகள் தைரியமாக ஈடுபடுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். ரெட்டிச்சாவடி அருகே உள்ள சிங்கிரிக்குடியைச் சேர்ந்த புவன் புதுச்சேரியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை காதலித்து வந்ததாகவும் அவருடன் நெருங்கி பழகியதில் சிறுமி கர்ப்பமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் புவன் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ள நிலையில் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளில் இந்த குற்றங்களும் இடம்பெறுமா என மக்கள் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னை அருகே ஓட்டேரியில் 32 வயது இளம்பெண்ணிடம் மின்தூக்கியில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட கூலி தொழிலாளி பிடிபட்டார். ஓட்டேரியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தனியாக வசித்து வரும் இளம்பெண் மின்தூக்கியில் சென்றபோது அதே குடியிருப்பில் வேலை பார்த்து வரும் கூலி தொழிலாளி லால்பாபு பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் தலைமறைவாக இருந்த கூலி தொழிலாளி பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை அனைத்து வயது பெண்களும் வீடுகளிலும் பொதுவெளிகளிலும் தனியாக நடமாட முடியாத அளவிற்கு பாதுகாப்பற்ற சூழல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.